வாங்க சொரா புட்டு செய்யலாம். சொராவை இந்த மாதிரி அலசி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. தேய்ச்சி கழுவி தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது நல்லா வேக விடணும். கொஞ்சம் சொராவை தட்டு போட்டு முடியல நல்லா கொதித்து வெந்து வந்துடும். ஒரு 4-5 கொதிச்சுன்னா வெந்துடுங்க. சொரா புட்டு செய்யலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு. இந்த மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துடணும். அப்போ தான் கடல் மண்ணெலாம் இருக்காது. நல்லா அலசி எடுத்துக்கணும். வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துடணும். இப்போ கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, 1 கிலோ மீன், சொரா மீன், 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு 2 பெரிய பூண்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 வாக்கு எடுத்துக்கோங்க. 4 இது பீஸ் எடுத்து கட் பண்ணி போட்டுருங்க. பச்சை மிளகாவை நல்லா வதங்கி வரணும். இது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வந்துடும். நல்லா வதக்கி விடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சொரா புட்டு அலசிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் போட்டு, உப்பு போட்டு, சால்ட்டு தான் போடணுங்க. போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த சொரா புட்டு போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்துடணும். நல்லா முடிஞ்சிடுச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சொரா புட்டு